அகில இலங்கை ஜம்மியத்துல் குர்ஆனின் மூலமாக இலங்கையிலே தேசிய ரீதியில் நடைபெற்ற மாகாணங்களுக்கு இடையிலான போட்டியின் இறுதிப் போட்டி இன்று 2025ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி தெஹிவலை ஐகோன் ஹயாத் ஹோட்டலிலே நடைபெற்றது. அதை பற்றிய சில விடயங்களை எங்களுடைய இந்த ஜம்மியத்துல் குர்ஆனின் பொருளாளர் ஷேக் அர்ஷத் ரஷாதி அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஷேக். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு சந்தோஷமான தருணம், அதாவது 9 மாகாணங்களுக்கும் சென்று அங்கே பல போட்டிகளை நடாத்திவிட்டு இறுதியாக இன்று இங்கே தெஹிவலையிலே நாங்கள் இந்த போட்டியை செய்து முடித்திருக்கிறோம். இறுதிப் போட்டி. எத்தனை மாணவர்கள் மொத்தமாக இந்த போட்டியில் பங்கு பற்றினார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் ஃபர்ஹான் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியோடு எங்களுடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆவின் கனவு ஒன்று நனவாகிய நாளாகத்தான் இன்றைய நாளை நாங்கள் கருதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் மதரசாக்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 52 மாணவர்கள் இன்றைய நாள் இந்த இறுதிச் சுற்றிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகான முறையிலே போட்டி எல்லா விதத்திலுமே மிகவும் அழகான முறையிலே நடந்து, அதாவது முழு இலங்கையிலிருந்தும் இன்று கொழும்புக்கு அவர்கள் சமூகம் தந்திருந்தார்கள். நிச்சயமாக முழு இலங்கையிலிருந்தும் மாகாண ரீதியாக நாங்கள் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் சென்று அந்த மாகாணங்களிலே இருக்கக்கூடிய மதரசாக்கள், அந்த மதரசாக்களுக்கு மத்தியிலே போட்டிகளை நடாத்தி அதிலே நாங்கள் இறுதிச் சுற்றுக்குரிய மாணவர்களை தெரிவு செய்து இன்றைய நாள் ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் அல்லாஹ்வின் உதவியோடு மாணவர்கள், உஸ்தாத்மார்கள் அவர்களுடைய சிரமங்கள் பாராது நேற்றைய தினமே நேரகாலத்தோடு கொழும்புக்கு வந்து இன்றைய தினம் அழகான முறையிலே போட்டிகளிலே கலந்து கொண்டு நாளைய தினம் நடக்க இருக்கின்ற இறுதி வைபவத்திலும் அவர்கள் கலந்து கொண்டு செல்வதற்காக வேண்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாணவர்கள், இவர்களை பயிற்றுவித்த உஸ்தாத்மார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியான கூலியை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே எங்களுடைய ஜம்இய்யத்துல் குர்ஆ சார்பாக நாங்கள் அவர்களுக்கும் துஆ செய்து கொள்கின்றோம். மாஷா அல்லாஹ், நாங்களும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். இது நீங்கள் செய்து இருக்கக்கூடிய இந்த பணி என்பது எமது எதிர்கால சந்ததியிலே அவர்களை ஹாஃபில்களாக, அவர்களை குர்ஆக்களாக, இஜாசாவிலே தேர்ச்சி பெற்றவராக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் ஃபர்ஹான் அவர்களே அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் போட்டிகள் என்று வருகின்ற நேரத்தில் வெறுமனே குறிப்பாக்கப்பட்ட சில மாகாணங்களிலே, அதிலேயும் குறிப்பாக கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே தான் போட்டிகள் நடைபெறுகின்றன. இப்படியாப்பட்ட நேரங்களிலே குறிப்பிட்ட சில மதரசாக்கள் தான் கொழும்புக்கு வந்து போட்டிகளிலே கலந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஜம்இய்யத்துல் குர்ஆ அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்காமல் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் நாங்களே சென்று அந்த மாகாணங்களிலே இருக்கக்கூடிய மதரசாக்களிலே போட்டிகளை நடாத்தி அங்கே மாணவர்களை தெரிவு செய்து இந்த கொழும்புக்கு கொண்டு வந்து தான் இந்த போட்டியை நாங்கள் நடத்தி முடித்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய இந்த போட்டிக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அந்த ஷேக்மார்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி அர்ப்பணித்த, தியாகங்கள் செய்த, ஒத்துழைப்பு வழங்கிய அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் பூர்த்தியான கூலிகளை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி என்றால் இலங்கையின் வரலாற்றிலே முதலாக ஒரு போட்டிற்கு அதாவது வெளிநாடுகளிலிருந்து மத்தியஸ்தம் வகிப்பதற்காக வந்த ஒரு போட்டி இதுதான் முதல் போட்டி என நினைக்கிறேன். எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் இது தனி ஒரு நிறுவனம் என்ற ரீதியிலே இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக நாங்கள் இப்படிப்பட்ட குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற ஷேக்மார்களை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். முதலாவதாக ஷேக் அப்துல்சலாம் மஜீதி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கத்தார் நாட்டிலே கத்தார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கக்கூடிய, நிச்சயமாக மிகவும் குர்ஆனிய துறையிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர், சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர். நிச்சயமாக அவரை அறிந்திடாத யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷேக் இந்த இடத்துக்கு வந்து எங்களை மதித்து இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆ இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கிலே, வேறு எந்த ஒரு லாப நோக்கமும் அவர்களிடம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வந்து எங்களுக்கு முழு மூச்சாக இருந்து ஒத்துழைப்பு வழங்கி இன்றைய நாள் அதிகாலையிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது இரவு நேரம் வரைக்கும் அவர்கள் இருந்து பாடுபட்டார்கள். அதோடு வந்திருக்கிறார்கள் மதீனா முனவ்வராவிலே இருந்து அங்கே நடக்கக்கூடிய அல் மகாரி எலக்ட்ரோனியா, அங்கே இருக்கக்கூடிய ஷேக் மூசா அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அபு ஜக்லா மூசா அவர்களும் எங்களோடு வந்து
அல்ஹம்துலில்லாஹ் அவர் பிறப்பிலே பிரித்தானியாவை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் மதீனாவிலே இருந்து அங்கே ஷேக்மார் பலரிடம் ஓதி இப்பொழுது ஒரு மக்ராவே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தற்பொழுது அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நண்பரோடு இங்கு வந்து எங்களோடு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த போட்டியை அழகான முறையில் நடத்தி முடிப்பதற்கு முழுமூச்சாக அவர்களும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் துஆ செய்து கொள்கின்றோம். மாஷா அல்லாஹ், மிகவும் சந்தோஷம். இந்த ஒரு அழகிய தருணத்திலே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கிறது, என்ன இந்த ஜம்மியத்துல் குர்ஆவின் மூலமாக இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு அதேபோல் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாராது அனைவருக்குமான திட்டங்கள், அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய திட்டங்கள் என்றால் நீங்கள் எதை கூறுவீர்கள்? குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு வார்த்தையிலே எங்களுடைய நோக்கம் எதிர்கால திட்டங்களிலே பிரதானமான ஒரு நோக்கம்தான் குர்ஆன் ஃபார் ஆல், அனைவருக்கும் குர்ஆன் என்ற ஒரு தொனிப்பொருளில் அது யாராக இருந்தாலும் குர்ஆனை சரியாக அழகாக யாரெல்லாம் இந்த இலங்கை திருநாட்டிலே அதை தாண்டி உலகத்திலே ஓத விரும்புகிறார்களோ அவர்கள் படித்தவர்களாக இருக்கட்டும், பாமரையர்களாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், குர்ஆனுடைய அறிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்கள் இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆவினுடைய வழிகாட்டலின் மூலமாக குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்களை ஆக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்து முழு இலங்கைக்கும் முன்னுதாரணமான ஒரு நிறுவனமாக நின்று முழு இலங்கையில் இருக்கக்கூடிய குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் எந்த நேரமும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆ இருக்கும். அதே போன்று யாரெல்லாம் குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, முஜாசீன்களாக, இஜாசா எடுத்தவர்களாக, குர்ஆனிலே பல் துறைகளிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய சேவைகள் இந்த நாட்டுக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சேவைகளையும் நாங்கள் அறிந்து அந்த ஷேக்மார்களுக்குரிய கண்ணியங்களை கொடுத்து அவர்கள் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்தாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆ இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் குர்ஆக்களுக்கும் அதே போன்று குர்ஆனை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கும் என்பதில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். வல்லநாயன் அல்லாஹ் அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்கின்றோம். நாங்களும் உங்களுடைய அனைத்து விடயங்களுக்காக வேண்டியும் துஆ செய்கிறோம். இறுதியாக அதாவது இந்த எங்களுடைய இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆவிலே இணையக்கூடியவர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடியவர்களிடமும் நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள் என்னவாக இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆவிலே தற்பொழுது வரைக்கும் 80க்கும் அதிகமான முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய 80க்கும் அதிகமான காரிமார்கள், இஜாசா எடுத்தவர்கள் தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் முடியுமான பல திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய இல்மை கிராத் ரீதியாக அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்படி என்றால் ஒரு ரிவாயத்திலே இஜாசா எடுத்திருந்தால் கூட அவருக்கும் இணைய முடியும். ஆரம்ப கட்டம் அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் இலங்கையிலே ஒரு ரிவாயத்திலேயாக இருந்தாலும் அவரிடம் அஸ்ஸனதுல் முத்தஸில் இலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சனது, அந்த சங்கிலி தொடர் இருக்குமாக இருந்தால் அவர்கள் தாராளமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், இதர் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், இன்னமும் அவர்கள் குர்ஆனிலே பல சனதுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எதுவரை ஒரு சனதிலிருந்து அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை கிராஅத்துகளிலே அவர்கள் அடைகின்ற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் இங்கே உள்வாங்கப்படுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்லாஹ் எங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. ஷேக் ஃபர்ஹான் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அல்லாஹும்ம ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.